இந்த கரூர் துயரத்தோடைய பின்னணியில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுடைய ரோல் என்னவா இருக்குது? என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு மேலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. புதிய தலைமுறையினுடைய ஆசிரியர் சமஸ் அதை உருவாக்கி வச்சிருக்கிறார். ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நான் பொண்ணுமில்ல. வழக்கமா ஒரு கட்சியினுடைய மாநாடு அல்லது ஒரு பேரணி இது மாதிரியான ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா தலைவர் வரும்போது அதை அந்த நிகழ்ச்சியை கவர் பண்ணுவாங்க. அதானே உலக வழக்கம். ஆனா விஜய் மாநாட்டிலேயோ விஜயினுடைய கூட்டங்கள்லயோ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இன்னைக்கு சாயந்தரம் மாநாடு நடக்க போகுது அப்படின்னா நேத்து இரவுல இருந்தே அங்க போயிட்டு கேமராவை வச்சுக்கிட்டு பல பத்திரிகையாளர்கள் முழு நேரமும் உட்கார்ந்துடுறது. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? காலையில ஆரம்பிச்சு நைட்டு முடிகிற வரைக்கும், விஜய் வீடு போய் சேர்ற வரைக்கும் கண்டினியூஸ் லைவ். தம்பி சொல்றேன் தம்பி, இவர்தான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போன் பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லு. விஜய் இன்று காலை 4 மணிக்கு எழுந்து விட்டார். டவலோடு கழிவறைக்கு சென்று விட்டார். பிரஷோடு வெளியே வந்து விட்டார். இப்போது உள்ளாடைகளை அணிந்து மேலாடையை அணிந்து வெளியிலே வருகிறார். வாகனத்தில் ஏற போகிறார். வாகனத்தில் ஏறி கேடுகள் திறக்கப்பட்டன. வீதியில் சென்று கொண்டிருக்கிறார். இதோ பாருங்கள் நேரடி காட்சி. இப்ப திமுக கூட்டம் நடக்குது, ஸ்டாலின் வராருன்னா புதிய தலைமுறையிலயோ தந்தி டிவிலயோ இல்ல வேற ஒரு நியூஸ் 18லயோ பார்த்தோம்னா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு பாட்டு போட மாட்டாங்க பின்னாடி. உண்மை. நேற்று வர தளபதி இன்று முதல் மாறும் வீதின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்ல கட்சி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. உழுவடா நானு நீலாம் ஜால்ரா தான்டா போடுவேன். நான் பெரிய சேர்த்து சிங்கு சிங்கு நடத்திட்டு பிரத்யோகமா இது எங்களுக்கு மட்டும் கிடைத்தது என்று பெருமை தட்டிக் கொள்ளுகின்ற இந்த நாட்டுடைய 4வது தூணாக இருக்கிற எனது அருமை தமிழ்நாட்டில் விரவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மிகப்படுத்தப்பட்ட ஒரு போலி பிம்பத்தை இவர் வந்தால் தேனாரோடும் பாலாரோடும் லஞ்சம் வழியும் அது வழியும் இது வழியும் என்று மிகப்படுத்தப்பட்டு கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்ததோட விளைவு என் முகத்துல காரி துப்புனாலும் எனக்கு கோவம் வராது. எங்க அப்பாவே அடிப்பேன். இது யாரா? அட கலெக்ஷன் ஜி. இங்க கீழே கீழே அவங்க சாட் பூத்துல விளையாடுறாங்களே, உன்னையவன் உள்ள வர சொன்னது. எப்படியாவது அவரை பார்த்துவிட வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்த ஒரு கூட்டம் திட்டமிட்டு நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட்டு அரசு அதிகாரிகளுக்கு காவல்துறைகளுக்கு அனுப்பப்பட்டு திருவள்ளுவரை ஒட்டி இருக்கிற ஒரு மாவட்டத்திற்கு நீங்கள் வருவதாக பயணித்த திட்டம் ஏன் கரூருக்கும் நாமக்கலுக்கும் மாற்றப்பட்டது என்பதற்கு விடை இருக்கிறதா? ஓடுற பஸ்ல இருந்து 1 ரூபாய் காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன 1000 ரூபாய் விழுந்தா உடுவேனா? அப்போ ஒரு அரசியல் கட்சி ஒரு நிகழ்ச்சி நடத்துதுன்னா அதை அரசியல் நிகழ்ச்சியாக நீங்க அணுகுறீங்களா, செய்தியா நீங்க அணுகுறீங்களா, இல்ல ஒரு பெய்டு ப்ரமோஷன் மாதிரி நீங்க அணுகுறீங்களா, ஒரு ஈவென்ட் மாதிரி அணுகுறீங்களா? இப்படி தொடர்ச்சியா காட்டி 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 அந்த ஊர்ல இப்ப நாகப்பட்டினத்துல கூட்டம் நடக்குது அப்படின்னா காலையில இருந்து இதையே காட்டி 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 வாங்கம்மா வாங்க, நாமக்கல் மாவட்டத்துல ஒரு அரிய வகை சிங்கம் ஷோ காட்டுறதுக்காக வந்திருக்கு. ஒரு மனப்பான்மையை உருவாக்கி மக்களை அந்த கூட்டத்தை நோக்கி திரட்டுற வேலையை இந்த ஊடகங்கள்லாம் மறைமுகமா செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? தொலைக்காட்சிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். தண்ணீர் பாட்டில் குடிச்சிட்டு மிச்சம் இருக்கு, அதை தூக்கி முதலமைச்சர் குறிப்பிட்டு அட்டென்ஷனை கிரியேட் பண்ண வீசுகிறார்கள். அந்த தண்ணீர் துளிகள் தெரிக்கிறது. அந்த தண்ணீர் துளிகளை சொன்னார்கள் மனச்சாட்சற்ற மடையர்கள் சொன்னார்கள். அங்கு மயக்க மருந்து தெளிக்கப்பட்ட காட்சியை பாருங்கள் என்று அம்பு குறியிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சி தேசிய கட்சிக்கு சொந்தக்காரோட இணையதளம் பரப்பியது. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? இன்னைக்கு கரூர் நிகழ்வுல குழந்தைகளை பலி கொடுத்த பல பேர் அவங்களுடைய பேட்டிகள்ல இதை சொல்றாங்க. விஜய் வராரு, அவரை பாக்குறதுக்கு போனோம், நியூஸ்ல வேற தொடர்ச்சியா போட்டுக்கிட்டே இருந்தாங்க, சரி நம்மளும் போய் எப்படியாவது பார்த்துடலாமே அப்படிங்கிறதுக்காக போகணும் அப்படிங்கறத பல பேர் பேட்டிகள்ல சொல்றாங்க. நீங்களா தானே தேடி வந்தீங்க, நாங்களா கூப்பிட்டோம்? நீங்க தான் கூப்பிட்டீங்க. நீங்க தான் சார் கூப்பிடுறீங்க. பிட் நோட்டீஸ் கொடுத்து டிவில விளம்பரத்தை போட்டு பாக்குறவங்கள பிரமிக்க வச்சு ரோடா நின்னு கூப்பிடுறீங்க. அப்ப இங்க நடந்த கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு பொறுப்பேற்றுக்கக்கூடிய இடத்துல, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க வேண்டிய இடத்துல நீங்களும் இருக்கிறீங்க அப்படிங்கறத மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் மறந்துடக்கூடாது. குறிப்பா புதிய தலைமுறையும் சமசும் இதை மறந்துடக்கூடாது. சும்மா சும்மா என்னையே திட்டாதீங்க.
திட்டாதீங்க. ஏய் உன்னை திட்டமா வேற யாரடி திட்டுறது? இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துதான் நான் செஞ்சேன். அவரா? ஆமா. அவர்னா? அவர்னா அவர்தான். இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சமஸ் வந்து புதிய தலைமுறையில ஒரு பேட்டி கொடுக்கிறார். கூட்டத்தையே 24 மணி நேரமும் காட்டி 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 மக்களை திரட்ட செய்த ஊடகங்கள் அவங்களும் பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒட்டுமொத்தமாக இதுக்கு யார் பொறுப்புனா இது சமூகத்தினுடைய கூட்டு பொறுப்பு. உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன புதிய தலைமுறையில தான் முதல் முறையாக ஒரு தகவலை கசிய விடுறாங்க. என்ன அப்படின்னா விஜய் வந்து ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவர் வந்து கரூர் சாலையில வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணமே நீதான். அவர் காவல்துறை சொல்லித்தான் அங்கிருந்து போயிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த முதல் முறை தமிழக ஊடகங்கள்ல வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா புதிய தலைமுறை தான். நீ பண்றது பேர் ஜர்னலிசமாடா? ப்ராஸ்டியூஷன்டா. இத விஜய் சொல்லல, புசி ஆனந்த் சொல்லல, ஆதவ் அர்ஜுனா சொல்லல, நிர்மல்குமார் சொல்லல, யாருமே சொல்லல. யார் சொன்னாங்கன்னா தாவேகா தரப்பில் பேசிக் கொள்கிறார்கள். உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? விஜயோடைய மாநாடுகள்லயே கூட பார்த்தோம்னா மக்கள் அங்க வந்து டீஹைட்ரேட் ஆனது, தண்ணி இல்லாம டீஹைட்ரேட் ஆனதை நம்மளே ஊடகங்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறார். ரொம்ப நல்லா பதிவு பண்ணீங்கல்ல? எடுக்கவே இல்லையே. பாவி எதுக்கு ரோல் பண்ணுவானே, மெமரி வேஸ்ட் பண்ணுவானே சொல்லிட்டு ரோலே பண்ண நானு. அவங்க தெரியும். இவ்வளவு மக்கள் கூடுறாங்க, இவ்வளவு மக்கள் கூடுறாங்க, அண்ணாவுக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய்க்கு கூடுதுன்னு போடுறதுதான் ஊடகத்தினுடைய பொறுப்பா? ஊடக ஆசிரியரினுடைய பொறுப்பு இதானா? சேர நாட்டில் விஜய், சோழ நாட்டில் விஜய் அப்படின்னு கேப்ஷன் கொடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு ஊடக ஆசிரியரினுடைய பொறுப்பா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஆனா இவ்வளவு ஒழுங்கினங்கள், இவ்வளவு ஆபத்துகள் நடந்திருக்கக்கூடிய கூட்டங்கள்ல எந்த ஆபத்துகளையுமே நீங்க வெளிப்படுத்தாமல் போனது ஏன்? அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டா. ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? டேய், நம்ம கட்சியில சிறப்பா வரமாட்டேன்னு வம்பு பண்ண ஒரு 5 பேரை வழக்கு டைமா செத்துமே எங்க அவனுங்க? இந்த வந்திருக்காங்க. வாங்க 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 தலைவரே. கட்டி தூக்கிட்டு வந்தாலும் கட்டு கூப்போட காலில் விழுகிறீங்களே. எந்திரிங்க எந்திரிங்க. அப்பா அம்மா காலில் தான் நீங்க உழணும். வேறு யாருடைய காலையும் இனி வரும் காலங்களில் நீங்கள் விழக்கூடாது என்பதை தெல்ல தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க இங்க ஒரு ஆமா உட்கார்ந்துட்டு எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. குஷியானந்தன் சந்திக்கணும் அவ்வளவு கூட்டம். அதான் பார்த்தோம்னா தாடி கூட சேவ் பண்ணாம அப்படியே ஓடி வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அர்த்தராத்திரியில இங்கே போய் மாலையெல்லாம் புடிச்சிட்டு வந்துட்டாங்க. எல்லா மாலை உசியானது என்னைய போட்டு கொடுத்துட்டு என் இடத்துக்கு அவர்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உழுவடா நானு. டாக்டர் மொக்கச்சாமி. ஹலோ. ஏண்டா கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டா முதலாளி, நம்ம ஆளுகளுக்கெல்லாம் கிளி செத்து போச்சு. கழுகு மாதிரி 15 ஆளுகளை தூத்துக்குடியில ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உப்பளத்துல வேலை வத்தி போனதுனால அங்க எல்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்கிறாங்க. ஏயா இதெல்லாம் நம்ம சாதிக்கார பயல்வ எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிறாங்க. நீ தூத்துக்குடியில இருந்து வேற சாதிக்காரங்களை கூட்டு வந்து என்ன போட்டதில்ல பாக்குறியா? தளபதி மறுபடியும் பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா போவீங்களான்னு கேக்குறீங்க. பார்த்தா போவண்டா. தளபதிக்காண்டி உயிர் போனா சந்தோஷம் தான்டா, ரொம்ப சந்தோஷம்டா. சப்போஸ் அடுத்த கூட்டத்துக்கு போய் நீ செத்து போயிட்ட அப்படின்னா உன் குடும்பத்துல என்ன நடக்கும்? உன் தளபதியே சொல்லுவாரு கேது. உன் பிள்ளைங்க சிக்னல்ல பிச்சை எடுக்கும். உன் பொண்டாட்டி ராத்திரி ரோட்ல ஓரமா நின்னுகிட்டு கை காட்டி கூப்பிடுவா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.